6.8 3 மடங்கு ஆக்குவாருன்னு சொன்னேன். என் வார்த்தையில நான் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் திருப்திப்படுத்துறதுக்கு சொல்லுவார். அதை நம்ம பெருசாக எடுத்துக்காண்டாம். அப்படி அதை சொல்றது சீமானுக்கு லாபம் தான். திமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள், நான் நினச்சேன்னா இந்த நாம் தமிழர் கட்சியே இருக்காது, இப்போ சீபா ஆதித்தனாரால் தொடங்கப்பட்டாலும் அவர் அப்பயே கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் இணைச்சிட்டாரு, இப்போ இருக்க என்டிக்கு ஒரு ஃப்ராடு கட்சின்னு அவரும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் சார். இப்போது அவரால் கலைக்கப்பட்ட கட்சி மீட்டுருவாக்கம் பண்ணது அவருக்கு தெரியலையா, இல்லை எந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்களா சார்? இதெல்லாம் சீமானுக்கு லாபம் தான். RS பாரதி பேசுறதுக்கெல்லாம் சீமான்லாம் நெத்தியடியாக பதில் கொடுத்துட்டாரு. அது எதுவும் லாபம் தான். ராஜீவ்காந்தி பேசுறதும் சீமானுக்கு லாபம் தான். RS பாரதி பேசுறதும் சீமானுக்கு லாபம் தான். மறைமுகமாக ஸ்டாலின் பேசுறதும் சீமானுக்கு லாபம் தான். கில்லிங் இன் சைலன்ஸை தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான். நிறைய ஈழ மக்களை ஏமாற்றி ஃபண்டு வாங்குற ஒரு கட்சி நாம் தமிழர் அப்படின்னு ஒரு தொடர் விமர்சனங்கள் வருது சார். அதுக்கு உங்களுடைய கருத்து? ஃபண்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீமான் இருக்கிறாருங்கிறது சீமானுக்கு ப்ளஸ் தான்.